ரொம்ப ஹெல்ப் பண்றதா வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மேயர்னா அவ்வளவு பிடிக்குமா? அப்படி எல்லாம் இல்லையா, தப்பு தப்பா பேசாதயா சார். நான் வந்து என் தங்கச்சி மாதிரியா அது. அதான் சார் அண்ணான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நீங்க தான் சாவி கொடுத்துட்டு. அப்படி எல்லாம் இல்ல, டேலண்டா இருக்கவங்கள தான் பணியமர்த்தி இருக்கோம். சரியா? அப்படியா சார்? ஆமா சார். அவங்க டேலண்ட் என்ன நீங்க பாக்குறீங்களா? சொல்லு. அங்க பாருங்க. பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்து. என்னையா அது? ஏய்யா சார், உங்க தங்கச்சி தான் சார். அதெல்லாம் இல்லையா சார். இப்படிப்பட்ட மேயருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாமா? சும்மாரியா, வேற கொஸ்டின் கேளியா? சரிங்க சார். உங்க கட்சியோட தலைவர்லாம் இருக்காருல்ல, ஆமா, அவர்லாம் வந்து சாமியே கிடையாது, சாமியெல்லாம் வந்து சும்மா போயின்னு அப்படி சொல்ற ஒரு தலைவர். ஆனா ஏதோ அறிவு இருக்கு, அந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா? ஏன் சார்? கோயிலுக்கு போறதும் அவங்க தனிப்பட்ட விருப்பம்யா. அது இல்லாம தலையிடுறது. ஓட்டு கேட்கும் போது மட்டும் இப்படி கேக்குறீங்களே சார்? எப்படி கேக்குறாங்க? சாமியே கிடையாது, எல்லாம் போய். அப்படி எல்லாம் கிடையாது சார். அவர் அப்படி சொல்லிட்டு அவரோட மனைவியே கோயிலுக்கு அனுப்புறாரு. இது சமூக நீதி கட்சியா? எல்லா மக்களுக்கான கட்சியா அது? சார், இப்ப கூட 2 பேர் வந்து ஆணவ கொலை பண்ணாங்க சார். அப்பெல்லாம் உங்க சமூக நீதி அந்த கொஸ்டின்ல ஏன் கேக்குற? சரி சார், உங்களுக்கே வரேன். தலைவரோட மனைவியை வந்து அவர் கோயிலுக்கு அனுப்புறாரு, கூட நீங்க எதுக்கு போறீங்க? நான் தான் இப்ப அறநிலையத்துறையில இருக்கேன், அதனால சரி நல்ல கோயில பார்த்து கூட்டு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கி அனுப்பிச்சு விடுவேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விடுவீங்களா? ஆமா, வணக்கம் சார்.